ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தையல் வகுப்பில் பார்த்திங்கன்னா என்ன தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து பதிவு நான் போடலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் மதுரைக்கு போயிருந்தேன். ரிட்டர்ன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி பதிவு போடலை. இருந்தாலும் உங்களோட எதிர்பார்ப்பு வந்து ஏமாற்றம் அடைய விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ தச்சு பழகுறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மிஷினில் வந்து ரொம்ப சவுண்டு கேட்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பழைய மிஷின் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மிஷினில் அந்த மாதிரி கரகரன்னு சவுண்டுலாம் கேட்குதுன்னு எனக்கு சொல்கிறீங்க. அந்த மாதிரி சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். உங்களோட பாபின் கேஸ் இருக்கு இல்லையா, இந்த பாபின் எடுத்துருங்க. பாபின் கேஸ் மட்டும் அந்த மிஷின் ஆயிலில் போட்டு ஒரு சின்ன டப்பாவில் அந்த ஆயில் ஊற்றி அதுக்குள்ளே வந்து நைட்டு போட்டு காலையில் வரைக்கும் அதில் ஊற போட்டுருங்க. காலையில் எடுத்து தொடச்சிட்டு நீங்கள் மிஷினில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாபின் கேஸ் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் ஆயில் போடாமல் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஏன்னா அதில் ஆயில் போட்டோம்னா துணியில் பட்டுருன்னு சொல்லிவிட்டு அதில் ஆயில் போட மாட்டாங்க. அதனால் வந்து அந்த பாபின் கேஸை ஒரு சின்ன டப்பாவில் ஆயில் ஊற்றி தேங்காய் எண்ணெயில் கூட ஊற வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் போட்டுட்டு உங்களுக்கு காலையில் வரைக்கும் நல்லா இதாகிடுச்சுன்னா மிஷின் ஆயில் கொஞ்சம் பெட்ரு. அதில் நல்லா ஊறி காலையில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு தைச்சிங்கன்னா அந்த சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். அதாவது உட்காந்துக்கிட்டே தைக்கிறதுனால ஹீட் ஆகிடும். நம்மளோட உடம்பு ஹீட் வந்து வெளியேற முடியாமல் மிஷினை விட்டே எந்திரிக்க மாட்டாங்க. நான்லாம் அப்படி தான் இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எந்திரிக்காமல் தைச்சிட்டு இருப்பேன். அது வந்து நம்மளுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதாவது நம்ம உட்காந்துருக்கிற ஸ்டூல் பார்த்திங்கன்னா மர ஸ்டூலில் தான் இருக்கணும். மெயின் கம்பல்சரி மர ஸ்டூலு தான் நீங்கள் வச்சுக்கணும். மற்றபடி பிளாஸ்டிக் சேரு, இந்த இரும்பு சேரு இந்த மாதிரிலாம் போட்டு உட்காந்து தைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு பின் விளைவுகள் வந்து அதிகமாக உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மர ஸ்டூல் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிக்கிட்டு அந்த மர ஸ்டூலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ரில் போட்டுக்கோங்க, ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த ஸ்டூலில் ஒரு ஆசாரிகிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. 2-3 இடத்துல ஒரு ட்ரில் ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஏர் வந்து ஃப்ரீயாக வெளியேறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய பேர் இது செய்கிறது கிடையாது. அதனாலே நிறைய பிரச்சனைகள் வருது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம டெய்லரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஸ்டூலில் நல்ல 2-3 ட்ரில் ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா மிஷினில் விட்டு எந்திரிக்காமல் ஒரு அவசர வேலைன்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிக்கவே மாட்டோம், உட்காந்து தச்சிக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. மர ஸ்டூலில் உட்காந்து தைச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் சொன்னோம்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி மிஷின் நல்ல கண்டிஷனில் வச்சுக்கோங்க. நீங்கள் தைக்கிறீங்களோ தைக்கலையோ வாரத்துக்கு ஒரு நாள் மிஷினில் எல்லா இடத்தையும் ஆயில் போட்டு சும்மா எம்டியாக அந்த கைடை தூக்கி விட்டுட்டு நீங்கள் பெடல் போட்டு மிதித்தாலும் சரி, இல்லை பவர் மிஷினாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் மிதிச்சிங்கனாலும் போதும். இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு கைலி தைச்சாலும் சரி, ஒரு சின்ன கச்சி போர் அடித்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் பாருங்கள். இல்லை எனக்கு தைக்கிற வேலையே இல்லை அப்படின்னா சும்மா வெறும் மிஷின் த்ரெட்டெல்லாம் எடுத்து விட்ருங்க, பாபின் கேஸை எடுத்துட்டு வெறும் மிஷினை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ரன்னிங் பண்ணிங்கன்னா போதும். அது கொஞ்சம் ஆயில் எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் ஆயிரும். அப்போது மிஷின் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அந்த ஆயில் போடாமல் மிஷினை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா மிஷினில் ரொம்ப சவுண்டு கேட்கும். சீக்கிரம் ஏதாவது பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். அதாவது நம்ம தைக்கிற தையல் சரியாக வராது. ஏதாவது ஒரு பாலிஸ்டர் துணி தைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சுருக்காக வரும், க்ளீனாக வராது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாள் தைக்கவே இல்லை, இப்போ உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் தைக்க ஆரம்பிக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து தூசி தட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா வாரத்துக்கு 2 நாள் கூட தாராளமாக நீங்கள் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மிஷின் நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, அண்ணா நான் நல்லா தைச்சி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு அந்த வருமானம் வந்து உடனே அமௌண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த தையக்கூலி வந்து உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் கூட தச்சு வீடு வீடாக போய் கொடுத்துட்டு வாசல்லே நின்றுட்டுருப்பேன். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து வந்திருக்கிறேன். அதாவது உடனே கொடுத்து சந்தோஷமாக அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க, நாய் மாதிரி வெளியில் காக்க வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 2 குணமும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, ஒரு சிலரை சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நல்லா ஃபினிஷிங் நல்லா தைச்சிடுங்க.
தச்சு கொடுக்குறத நீங்கள் பழகிக்கோங்க. அதில் எந்த ஒரு கரெக்ஷனும் வராத அளவுக்கு அவங்களுக்கு திருப்தியாக நல்லா தச்சு கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு பழகிருங்க. அவங்க வந்து நம்மள்ட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லக்கூடாது. ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லிக்கலாம். எனக்கு சட்டையே நல்லால வேஸ்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நல்லா தச்சு கொடுத்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு துணி கொடுக்கும்போதே அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டே வாங்கிடுங்க. இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்து ரூ. 250 ஃபஸ்ட்டே நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டுட்டு வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடைமுறையை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடியே நான் கொண்டு வந்துட்டேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் காசு கொடுக்க தாமதப்படுத்துவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைகளும் அந்நேரம் இருக்கும். நம்ம வந்து வசதியானவங்க கிடையாது. அன்னன்னைக்கு காசு தேவைப்படும். அதை கொண்டு வந்தால் தான் அன்றைக்கி வீட்டில் வந்து நம்ம அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கு. அதனாலேயே பார்த்திங்கன்னா, நீங்கள் துணி கொடுக்கும்போதே அதுக்குண்டான அமௌண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அந்த அட்வான்ஸ் மாதிரி இப்போ ஒரு ரூ. 500 சட்டை தைக்கிறாங்கன்னா ரூ. 100 கொடுங்க அப்படின்னு வாங்கக்கூடாது. ரூ. 500 நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்க. உங்களுக்கு இந்த டேட்டில் உங்களுக்கு துணியை வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது நான் ஃபாலோ பண்ண வழி. நான் இப்படி தான் பண்ணேன். இப்போவும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதாவது தைக்கிறதுக்கு துணி கொடுக்குறாங்க இல்லையா, கொடுக்கும்போது நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து சில பேர் கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க, சில பேர் வந்து பேரம் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளோட தேவைகளும் அந்நேரத்துக்கு ஒரு பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி முன்கூட்டியே காசு வாங்கும்போது அவங்களோட துணியை வந்து நம்ம என்ன டேட்டு சொல்கிறோமோ அந்த டேட்டுக்கு கொடுக்குறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் அடுத்த டைம் கொடுக்கும்போது காசை நீங்கள் முன்கூட்டியே கொடுங்கன்னு சொல்லி நம்ம தைரியமாக கேட்க முடியும். அது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இது வந்து நான் 10 வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, உங்களை மாதிரி தான் நானும் கஷ்டப்படுவேன். கொண்டாந்து துணியை வாங்கிட்டு போய்ட்டு அப்புறம் தரேன்னு சொல்லுவாங்க. நான் போய் துணியை கொடுத்துட்டாலும் அப்புறமா தம்பி அப்புறமாட்டி கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லி அதெல்லாம் நான் நிறைய பழக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்மளோட தேவைகள் இருக்குது, நம்ம துணி கொடுத்துட்டு எதுக்கு 4 டைம் அலையணும் அப்படின்னு சொல்லி நானாக யோசனை பண்ணிவிட்டு, நீங்கள் காசும் கொடுத்துட்டு துணியும் கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ அன்றைக்கி நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பழக்கம் பண்ணிட்டேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஏன்னா நம்மளோட தேவைகளும் பூர்த்தி ஆயிரும். அதே மாதிரி அவங்களுக்கும் சொன்ன டைம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். இல்லைன்னா அவங்க அந்த நேரம் டென்ஷன் ஆகிடுவாங்க. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி வகுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏமாற்றம் ஆயிடக்கூடாது இல்லையா. ரெகுலராக இந்த கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இன்றைக்கி தான் முதல்ல இந்த வீடியோ பார்க்குற மாதிரி யாரும் இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 வகுப்பு போயிருக்கு. அந்த 2 வகுப்பையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் நான் இன்னும் தைக்கவே பழகலை, எனக்கு டெய்லரிங் படிக்கணும் ஆசையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30 நாள் தையல் பயிற்சி போட்டிருக்கிறோம். அந்த தையல் பயிற்சியை பார்த்தாலும் ரொம்ப நீங்கள் ஈஸியாக படிக்க முடியும். ஏன்னா அதிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் எனக்கு அதை பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த தையல் வகுப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா 2 வகுப்பு தான் முடிஞ்சிருக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தைக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக நான் சொல்லிக் கொடுப்பேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிறது என்னோடய இலக்கு. அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதை உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக விளக்கமாக சொல்ல முடியுமோ, எளிமையாக சொல்லி உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் புரியுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வளர்ந்து வருவீங்க. அந்நேரம் எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் எல்லோரும் வீடியோ பாருங்கள். சப்போஸ் இந்த தையல் தொழிலை பழகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்து இந்த வீடியோ பார்த்து அவங்களையும் தைக்க பழக்கி விடுங்க. எந்த ஒரு ஃபீஸ் கட்டாமல் இலவசமாக இந்த தையல் பழகிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஏன்னா ஃபீஸ் கட்டி படிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சொந்தமாக கடை வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கலாம். நம்ம யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை, சுயமாக ஒரு தொழிலை ஏற்படுத்திக்க முடியுங்கிற விளக்கத்தை சொல்லி அவங்களோட கஷ்டத்தை உங்களோட வார்த்தைகளால் போக்குனீங்கனாலே அவங்களுக்கு ஒரு தனி எனர்ஜி வந்துடும். இப்போ கூட பார்த்திங்கன்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட என்னோடய கழுத்தில் அந்த டேப்பு போட்ட உடனே ஒரு எனர்ஜி தான். உங்கள்கிட்ட பேசும்போது அது ஒரு பவர், ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இன்றைக்கி கிளாஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது, உங்களோட எதிர்பார்ப்பை வீணடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஒரு சில டிப்ஸு நான் சொல்லியிருக்கிறேன். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக வகுப்பு உண்டு. நாளைக்கு எல்லோரும் பார்க்கலாம். பாய்.